ஜாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சின்ன உருளைக்கிழங்குல பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு இது குட்டி குட்டி உருளைக்கிழங்கு. இது நல்ல வடிவாக 2 தண்ணியில் கழுவி போட்டு குழந்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, உள்ளி, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். உள்ளி, செத்தல் மிளகாய், எண்ணெய் எப்படி செய்வோம்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு அவிய போட போகிறோம். வாங்கோ. ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சரி. இது தண்ணியில் இதை கழுவி போட்டு கொண்டு வச்சேன். நான் கொஞ்சம் உப்பும் போட்டு அவிப்போம். எரிய விட்டுட்டு அவியட்டும். நாங்கள் செத்தமிளகாய்களை அவிப்போம். செத்தமிளகாய் இது நல்லா ஊற வச்ச செத்தல். இது உங்களோட உழைப்புக்கு தக்கனது. இதில் நான் போட்டுக்க வெங்காயம் அதுகள் பிரட்டலுக்கு கொஞ்சம் கணக்கியாக இருந்தால் நல்லா இருக்குமெண்டு போட்டது. நீங்கள் இதில் விருப்பமான அளவு போடலாம். இதோடு இந்த உள்ளி இதில் ஒரு 10 பல்லி உள்ளியும் போட்டு நான் 2 போட்டுட்டு முதல் தண்ணியை ஒருக்கா சுற்றுவோம். பேருந்து தண்ணியை விட்டு சுற்றுவோம். இந்த ஊற போட்ட தண்ணியை விட்டுட்டு சுற்றுவோம். வாங்கோ. இது பாருங்க பட்டு போல் இறப்பட்டுட்டுது. இதுக்குள்ள ஊற போட்ட செத்தலும் உள்ளியும் மட்டும்தான் பட்டு போல் இறைச்சி வச்சுக்கேன். அந்த ஊறின தண்ணியை விட்டு விட்டு இறைச்சது. அதே நேரம் இங்கே உருளைக்கிழங்கும் 2 விசில் வந்துட்டுது. நாங்கள் நிப்பாட்டி அதையும் உரித்து எடுப்போம். வாங்க. இந்த உருளைக்கிழங்கையும் அவிச்சு எடுத்துட்டோம், உரித்து எடுத்துட்டோம். 2 விசில் விட்டிங்கன்னா அந்த குட்டி நல்லா அவிஞ்சிடும். இப்போ நாங்கள் அவிச்ச கிழங்கு எடுத்து இதுக்குள்ளே வைப்போம் தூள் பிரட்டுறதுக்காக. கொஞ்சம் பெரிய கிழங்குல நீங்கள் பிளக்காமல் ஒரு அப்படி மெல்லமாக அப்படி அமர்த்துங்கோ. அமர்த்தி விடுங்கோ. இந்த 2 பிளக்க விட்டுறாதீங்கோ. கொஞ்சம் நசிஞ்சால் உள்ளுக்கு சாடியாக இப்படி நகைச்சி விட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் போகும். பார்த்தா முழுக்கிழங்கு மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் இப்படி செய்து விட்டிங்கன்னா நாங்கள் தவறுதலாக ஒரு காணொலியை எடுக்காமல் விட்டுட்டோம். அது இந்த உருளைக்கிழங்குல நாங்கள் அரைச்சி வச்சமே உள்ளியும் செத்தன் மிளகாயும் அந்த கலவையில் 2 கரண்டி போட்டு நல்லா பிரட்டி அரை மணித்தியாலம் ஊற வைங்கோ. இதே மாதிரி ஊற வச்சு வையுங்கோ. இது இப்படியே ஊறினபடி இருக்கட்டும். இப்போ எண்ணெயை எடுத்து இதை நாங்கள் பாவிக்கிறேன். நல்லெண்ணெயை விடுறேன். இதை கொஞ்சம் நல்லா சூடு வரணுன்னே இருக்கா போட்டு ஒரு 5 நிமிஷம் பிரட்டி எடுக்க போகிறோம். இந்த எண்ணெயில் உடனே பிரட்டாதீங்க. கலண்டுரும் அந்த தூள்கள் கொஞ்சம் ஒரு பக்கம் வேக இங்கே பக்கம் இந்த மெல்லியொரு இதை அவிய இறக்குவோம். வாங்க. இது மெல்லமாக இந்த மேல் தோலை பாருங்கோ. அது கொஞ்சம் சாடியாக முருக நாங்கள் இதுகளை இறக்குவோம். முதல் போட்டு அதே இதுக்குள்ளே இறக்குறேன். இதையும் கழுவி நாங்கள் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். இதே எண்ணெய்க்குள்ள இந்த குறுநலா வெட்டினா உள்ளியாக போடுவோம். அது நிறம் இப்படி இருக்காண்டு யோசிக்காதீங்க. அது எல்லாம் தூள் எல்லாம் போட சரியாக வரும். நாங்கள் உள்ளி கொஞ்சம் வாசம் பெற பச்சை மிளகாய் இந்த இஞ்சி உள்ளியையும் கொஞ்சம் போடுவோம். உருளைக்கிழங்கண்ட வழியாக இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் அரைச்சி வைக்கலாம். இதுக்குள்ள இப்போ வெங்காயத்தை போட போகிறேன். இதுவே பிள்ளைகள் ருசியாக இருக்கு மட்டும் போட்டு கொஞ்சம் கூட போட்டிருக்கு வெட்டி தந்துருக்கணும். நல்லா வளர்க்குங்க. எண்ணெய் காணாட்டி ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இப்போ இந்த எண்ணெய் இறங்கும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பதங்க வரும் மேலால். வெங்காயம் இதாண்டி கொண்டு மினிமினிப்பாக வருது. அப்போ நீங்கள் விட தேவையில்லை. காணாட்டி கொஞ்சம் விடுங்கோ. ஒரு மேசக்கிழங்கு அப்படி விடுங்கோ.
இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பை போடுவோம். வெங்காயம் பாருங்க முக்கால் பத்துக்கிட்ட வதங்கிட்டுது. இதோடு நாங்கள் இப்போ இந்த உள்ளி செத்தலை நல்ல வடிவாக 2 கரண்டி போடுங்கோ. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. எங்களுக்கு கொஞ்சம் புளியல் உரைப்புக்கு வைக்கணும். நல்லா இதையும் வதக்கி நல்லா வதங்கப்பட்டுட்டு வருங்கோ. இந்த எண்ணெயில் அடியில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எல்லாம் விரத்து வந்துடும். போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், கண்ணீரம் இல்லை. உழைப்பு காணாட்டி பார்த்து போடுங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தையும் போட போகிறேன். நல்லா தக்காளி பழம் கறியட்டும். அது மட்டும் தக்காளியெல்லாம் நல்லா குழியே மசிஞ்சிட்டுது. இப்போ அந்த நாங்கள் விட்டதே கொஞ்சம் எண்ணெய் தானே, அது கீழால் தெரியுது அப்படியே. அது நாங்கள் அதை கிழங்க போட போகிறோம். நல்லா பிரட்டி போட்டு உங்களுக்கு உரைப்பு காணான்னு சொன்னால் உரைப்பை போடுங்கோ. இப்போ நாங்கள் இதை கழுவி ஒரு கைப்பிடி தண்ணி தான் விட போகிறேன். ஒரு மேசக்கரண்டியும் வராது. நல்ல வடிவாக கழுவி போட்டு இந்த தண்ணியை இருக்க விடுங்கோ. நல்லா பிரட்டி போட்டு மூடி விட போகிறேன். நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா எல்லாம் கூட்டு சேர்ந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. மூடி விடுவோம். இப்போ திறப்பம். அது 2 தரம் நான் கிளறி விட்டேன் இடையில். நல்லா ஆடி கொடுத்து எடுத்துட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் செய்திங்கன்னா அப்படியே கூட்டு பிடிச்சி நல்ல வடிவாக வரும் உங்களுக்கு. நல்ல சேரமாக இருக்குது. இப்போ மூடி போட்டு நான் அடுப்பணி பாட்ட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து துறப்பம். வாங்கோ துறப்பம். பாருங்கோ என்ன மாதிரி இருக்குண்டு. அது நல்லா இருக்குது. இந்த வெங்காயம் அதுகள் கொஞ்சம் கூட போட்ட வழி தான் இவ்வளோ கூட்டு பிடிச்சி வருது. உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைய போட்டு செய்யுங்கோ. இப்போ இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படி வரும். இது இந்த அமர்த்தியாவதி போட்டு போடனாங்க தானே உள்ளுக்குள்ளெல்லாம் வடிவாக கறிகள் சுவரி நல்லா இருக்கும்.